டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் AUN Q5 Max ப்ராஜெக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 11,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த ப்ராஜெக்டர் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா ஆண்ட்ராய்ட் வந்து 12 கொடுத்துருக்காங்க, 32 GB ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, குவாட் கோர் CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால உங்களுக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டரில் வைஃபை டியூவல் பேண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ நல்லா கேளுங்க, 5 வாட்ஸ் டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக அப்படி இருக்கணுன்றதுக்காக 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரெசல்யூஷன் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட்டடான ஃபீச்சர் சொல்லணும் அப்படின்னா ஹைஃபை ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டஸ்ட் ப்ரூஃப் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ், அலைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ். இதுதான் வந்து ஹைலைட்டட் ஃபீச்சர் பாக்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸ்பெசிஃபிகேஷன்லையும் அவங்க வந்து இதே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர் இதில் ரொம்ப நோட்டிசபிளாக சொல்லணும் அப்படின்னா 90 வாட் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ இது கன்சியூம் பண்ணுற பவர் வந்து ரொம்ப லெஸ் தான், சரிங்களா. 100 வாட்ஸ்க்கு மேலே தான் எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகம் கன்சியூம் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு இது இருக்குது. இது வந்து அக்சசரிஸ், சரிங்களா. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சின்ன சைஸு ப்ரொஜெக்டரு. இங்கே பாருங்க, ஸோ பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் கலர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறதுனால லுக்கு வந்து நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி ABS பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் உங்களுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்து இருக்குது, சரிங்களா. ஸோ ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங்க்கான அந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் எந்த ஹோல்ஸும் கிடையாது, சரிங்களா. ஸோ டாப்பில் வந்து AUN-க்கான அந்த பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3.5mm ஜாக்குக்கான அந்த இது, அதுக்கப்புறம் AV ஜாக், அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட். இதில் வந்து HDMI யாருக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒரு USB போர்ட், ஒரு Ethernet கேபிள். இங்கே வந்து பவர் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான வெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம் பொறுத்த வரைக்கும் LED ப்ரொஜெக்டர், LCD, ரெசல்யூஷன், இன்புட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது. சீலிங் மவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ சீலிங் மவுண்ட்டு இந்த ப்ரொஜெக்டரில் கிடையாது. ஸோ சீலிங் மவுண்ட் இந்த ப்ரொஜெக்டரில் சீலிங் மவுண்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு ISI பேட்ஜிங் வந்து உங்களுக்கு இருக்குது, சரிங்களா. டெஸ்டிங்க்கான அந்த பேட்ஜிங் அவ்வளோதான் வந்து உங்களுக்கு பாட்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ அக்சசரிஸ் பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் வர அக்சசரிஸாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு HDMI கேபிள், அதுக்கப்புறம் ஒரு ரிமோட், ப்ளூடூத் ரிமோட்டு. ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம AUN-ல் பார்க்குற அதே தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த சாண்ட் கலரில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஆரோ மார்க் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, வால்யூம் அப்பு டவுனு, சரிங்களா. இது சோர்ஸ் செலெக்ஷனு, உங்களுக்கு SSL கொடுக்குற மாதிரி SSL போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் கைட். ஸோ யூசர் கைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து த்ரோ ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1:38:1, அதாவது குறைஞ்ச ரூம் சைஸில் பெரிய இன்ச்சு ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் அர்த்தம். இன்டர்ஃபேஸ் வந்து என்னென்ன இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் HD கோட்டிங் லென்ஸு, இதெல்லாம் சப்போர்ட்டட் ஃபார்மேட்டு, இதான் ரொம்ப முக்கியம். இதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வீடியோ ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட் பண்ணும், அதுவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட் பண்ணும், பிக்சர் ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த சப்போர்ட்டட் ஃபார்மேட் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸ் 200 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது 100 இன்ச் தான் இந்த ப்ரொஜெக்டருக்கு. பவர் ஆன், பவர் ஆஃப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் எப்படி அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் போர்ட், 2 பின் பவர் போர்ட். ஸோ இவ்வளோ தான் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் வந்து பார்த்துடலாம். இது வந்து போர்ட்டபிலிட்டிக்கு வந்து சூட்டாக ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காம்பேக்ட் சைஸில் இருக்குது, அதனால தான் வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் வந்து
1506. அதனால் ஈஸியாக வந்து போர்ட் பண்ணிக்க முடியும். ப்ரொஜெக்டர் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஸோ ஆன் ஆகிடுச்சு. லைட் போட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அதில் கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து லோட் ஆகுது. நான் லைட்டாக ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ கீஸ்டோனால் ஆன் பண்ண உடனே அதுவே வந்து ஃபோக்கஸு கீஸ்டோனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ கரெக்டாக அந்த 4 எண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நெட்வொர்க் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டர், ஸோ இந்த ப்ரொஜெக்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து இன்வெர்ட்டட் மேலே சீலிங் மவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஜூம் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலாக நம்மளால் ஜூம் பண்ண முடியும். அங்கே பாருங்கள். ஸோ நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ண அது வந்து டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள், அந்த பக்கம் போகும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ வெர்டிக்கல் ஜூம் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஜூம்னால் கீழே வந்து கம்மியாகுது பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கீழே வந்து கம்மியாகும். ஸோ ஹோல் ஜூம் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ 200 இன்ச் வந்து சொல்கிறாங்க. பட் 100 இன்ச்சு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லூமன்ஸும் கம்மியாகிடும், பிக்சர் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு அடிப்படும். ஸோ 160, 170 அங்கே பாருங்கள், 180 இன்னும் ஸ்க்ரீன் சைஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 200 கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி பழைய மாதிரியே வந்துடும். நம்ம வேணும்னா திருப்பி வந்து மாற்றிக்கலாம். பேக் போயிட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனில் வச்சுருக்கேன். ஆட்டோ ட்ரப்பீசாய்டும் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரப்பீசாய்டு, இதான் ட்ரப்பீசாய்டு. சரிங்களா? அது வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிச்சு பாருங்கள் 4 சைடும். ஹரிசாண்டல் ட்ரப்பீசாய்டல் கரெக்ஷன்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ட்ரப்பீசாய்டல் வெர்டிக்கல் வச்சுக்கலாம். ஆட்டோ ஆப்ஸ்டக்கிள் வச்சிங்க அப்படின்னா எதாவது ஆப்ஸ்டக்கிள் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கும். ஆக்சஸ் ஸ்க்ரீன் ஹரிசாண்டல் காலிப்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பொசிஷன்லேருந்து அதுவே வந்து கலிப்ரேட் பண்ணிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா 4 பாயிண்ட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ 4 பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 எண்டு இருக்குது பாருங்கள், 4 எண்டில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான். சரிங்களா? இன்புட் சோர்ஸ் இருக்குது. HDMI வேணால் HDMI, இல்லை USB பென்ட்ரைவில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ், இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த பென்ட்ரைவில் இருக்கிற மீடியா வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. அப்கிரேட் எதுவும் இல்லை. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் முன்னாடியே ஒர்க் ஆகும். ஆட் அக்சசரிஸில் நீங்கள் ரிமோட்டும், சப்போஸ் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரிமோட் ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுறது? ரிமோட் ஒர்க் ஆகலாம் ப்ளூடூத்தில் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ரிமோட்டை வந்து ஆன் பண்ணி செட் பண்ணி அந்த ப்ளூடூத்தில் ஆட் அக்சசரிஸ் கொடுத்து ஒரு புது ரிமோட்டை வந்து இதில் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வர டிவைஸில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். ப்ளூடூத் டிவைஸ் எல்லா சப்போர்ட் பண்ணுற டிவைஸில் நம்ம புதுசாக ரிமோட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பூட் சோர்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து HDMI ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணலாம், AV சப்போர்ட் பண்ணால் AV. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நெட்வொர்க்கு, டைமு, காமன், அபவுட் ப்ரொஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் காமன் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இதுலேயும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிக்சர் உள்ள போயிட்டு பிக்சர் செட்டிங்ஸ் வேணால் பிக்சர் செட்டிங்ஸ் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பாருங்கள், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், இன்புட், பிக்சர் இருக்குது. சவுண்டு வேணும்னா சவுண்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். கீபோர்டு, ஸ்க்ரீன் சேவர், லோக்கல் அப்டேட், ரீசெட்னா ரீசெட்டு. அபவுட் ப்ரொஜெக்டரில் போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஆண்ட்ராய்டு வந்து 12, CPU வந்து 4 கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி 1 GB, டிவைஸ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 32 GB, வயர்ட் நெட்வொர்க்கு ஈத்தர்நெட் போட்டும் வந்து கொடுத்துருக்கிறதுனால அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து. அப்புறம் மெமரி க்ளீனிங் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ரேமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயம், ஏன்னா 1 GB ரேம்ன்றதுனால. ஸோ ஓவரால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு எடுத்ததும் வீடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்க யூடியூப். இந்த யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 எத்தனை எஃப்பிஎஸில் வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரெசல்யூஷன் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ரொஜெக்டில் வந்து ஹைலைட்டே வந்து பிக்சர் குவாலிட்டி தான். ஏன் இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. 1080 பிக்சல் 60 எஃப்பிஎஸில் வந்து லேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரீமிங் வந்து உங்களுக்கு ஓடிடி கண்டென்ட் வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். ஸோ விவிட்னஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து இதை அடிச்சிக்கவே முடியாது. 11,400 சில்லற வர ப்ரொஜெக்டரில் ரொம்ப சூப்பராக பிக்சர் குவாலிட்டி வந்து இந்த ப்ரொஜெக்டரில் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கு நான் ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டேன், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால. 4K வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருந்தாலும் உங்களுக்கு 1080 பிக்சல் தான் இதில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது வந்து இதில் கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. இன்புட் HDMI சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காட்டுது இப்படி தான் வந்து நம்ம 5 TV ஸ்டிக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து சோர்ஸை கிளிக் பண்ணி HDMI கிளிக் பண்ணிங்கன்னா 5 TV ஸ்டிக் போய்டும். 5 TV ஸ்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் 60 Hz அங்கே ரைட் சைடு டாப்பில் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு 5 TV ஸ்டிக்ஸ் சப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போகிற மாதிரி ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போய் நம்ம வந்து காமிச்சிடலாம். இதில் என்ன தான் உண்மையாக சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராகவே தெரிஞ்சிடும். ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ 5 TV ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது, PCM ஆடியோ இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல், ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, HDRனும் டால்பி விஷனும் கிடையாது. ஸோ இதில் என்ன சப்போர்ட் இருக்குது, 5 TV ஸ்டிக்ஸ் மூலிமா இருக்கிற HDMI ஸ்ட்ரீமிங் டிவைஸில் உங்களுக்கு கிளியராக வந்து காமிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பராக வேணும் இந்த ப்ரொஜெக்டரு, ரைட் சைடில் வந்து 5% பிளர் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 5% பிளர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ எஜ்ஜில் வந்து உங்களால் நல்லா பார்க்க முடியும். ஃபோக்கஸ் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது வந்து இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோக்கஸில் இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான். இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன் வந்து ஒயிட் வச்சாச்சு. இந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னா 92 10,000 லூமன்ஸ் வந்து சொல்கிறாங்க கம்பெனி சைடில். 60 இன்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது 100 இன்ச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 92 வருது, அப்புறம் 121, அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 105. சென்ட்ரல் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லூமன்ஸ் இருக்கும், அது வந்து 184. பரவாயில்லைங்க, லூமன்ஸ் வந்து வேல்யூ நல்லா தான் வருது. 144. அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 198. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 79. ரைட் சைடு வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 95. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90. ஸோ இது எதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூஸை வந்து 9 எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த சைடு 3, சென்ட்ரலில் 1, அப்புறம் அந்த சைடு 3, சென்ட்ரல்லையும் 3, ஆக்சுவலாக 3 எடுக்கணும். ஸோ இந்த எல்லா 9 பிரித்து எடுக்கிற வேல்யூ தான் ANSI லூமன்ஸு. இதில் கொடுத்துருக்க ANSI லூமன்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டு போட்டாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ லைட்டு போட்டிருக்கேன், எந்த இடத்துலையும் வந்து கார்னரில் வந்து வாஷ் அவுட் ஆகல. இமேஜ் பாருங்கள், ஷார்ப்பாக கரெக்டாக அந்த எண்டு வந்து தெரியுது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி லூமன்ஸ் டெஸ்ட் வந்து இப்படி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த சைடு வந்து இந்த சைடு 73 பார்த்தோம், அந்த சைடு வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்தது, இங்கே 93. ஸோ ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 150-100 இன்ச்சு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போக ANSI லூமன்ஸ் வேல்யூ மாறும். ஸோ அதில் பார்க்கும்போது 100லேருந்து 150 ANSI லூமன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. குட்டி ப்ரொஜெக்டர்னால இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், அது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் வந்து காட்டுறேன். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து உங்களுக்கு ஹீட்டு வெளியே தள்ளுறது பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு. ஸோ பேக் சைடு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக பேக் சைடு வந்து 109. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 106 வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 104. மேலே கை வைக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 114. சரிங்களா? ஸோ காற்றை வந்து எந்த சைடு இழுக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடும் இழுக்காது. ஸோ 86. ஸோ காற்றை புல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸாக வச்சுக்கோங்க. பேக் சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, கீழேயும் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து லாங் லைஃப் வரும். 8 ஹவர்ஸ் ரன் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வேல்யூ சொல்கிறேன். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து 8 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணலாம் நிறுத்தாமல். இப்போ நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயுமே நாய்ஸ் ரொம்ப வரும், ஏன்னா ஃபேன் வந்து அதிக ஸ்பீடில் ஓட வேண்டியது இருக்கும் இருக்கிற ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக. அது என்ன தான் டெம்பரேச்சருக்கு நல்லது விஷயம் வந்தாலும் நமக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம்.
60 டெசிபிளுக்கு மேலே வந்துச்சுனாலே சொல்லிடலாம் அது வந்து ரொம்ப நாய்ஸியான ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் வைக்கிறேன். கரெக்டாக 57.8, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான். மீடியம்னு சொல்லலாம், ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஒரு ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. நாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ வந்து தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆடியோ லைப்ரரி வச்சு உங்களுக்கு லைவாக வந்து காமிச்சிடுறேன். 5 வாட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூம் பேசிவ் ரேடியேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். பாருங்க, ஃபுல்லாக வச்சுட்டேன் 100ல். ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். டால்பி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டால்பி டிஜிட்டலும் டால்பி டிஜிட்டல் ப்ளஸும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரொஜெக்டில் வந்து லவுட்னஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 5 வாட் ஸ்பீக்கருக்கு எவ்வளோ முடியுமோ அது வந்து கண்டிப்பாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வேர்டிக்ட் வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயம் நான் சொல்லுவேன். வீடியோ ஆடியோவும் பெஸ்ட்டாக வேணும். எனக்கு வந்து 11.5K வந்து நான் வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடி. எனக்கு வந்து HDMI 6 சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து வர்த்தாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சரிங்களா? 11.5க்கு என்ன தேவையோ அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் ஆஸ் யூஷுவல் டெஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கேஸ்.